ஜெர்மனியில் நீண்ட விவாதங்கள் மற்றும் தயார்படுத்தலின் பின்னர் பெர்லின் மாநிலம் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான அட்டை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் புதிதாக வரும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு பணத்திற்கு பதிலாக இந்த பிரத்யேக அட்டை வழங்கப்படும் என அகதிகள் மற்றும் தங்குமிடத்திற்கான மாநில அலுவலகம் அறிவித்துள்ளது. சமூக அட்டை என அழைக்கப்படும் இந்த விசா டெபிட் கார்டு வங்கி கணக்கு இணைப்பு இல்லாமல் மெய்நிகர் ஐபான் எண்ணுடன் செயல்படுகிறது. நாட்டின் இந்த பகுதியிலும் பயன்படுத்தக்கூடிய இந்த அட்டையை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவும் பொருட்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டையை பயன்படுத்தி ஏடிஎம்களில் மாதத்திற்கு அதிகபட்சம் 50 யூரோக்கள் வரை மட்டுமே ரொக்கமாக பெற முடியும். மேலும் குழந்தைகளுக்கு கூடுதலாக 50 யூரோக்கள் அனுமதிக்கப்படும். இந்த ரொக்கப்பண வரம்பு முதல் 6 மாதங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த வரம்பு நீக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ரொக்க பணம் வழங்குவதால் அதிகாரிகள் மீது ஏற்பட்ட பணி சுமை இதனால் குறையும் என்றும் LFU தலைவர் ஸ்டெஃபன் வெய்கர் நம்பிக்கை வெளியிட்டார். எனினும் இந்த திட்டத்திற்கு அகதிகள் நல சங்கம் தொடர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் இது பாகுபாடு மற்றும் தரவு பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்புவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.